ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.7ல் உள்ள 4வது கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் ப்ளஸ் 5 விவரங்களின் கூடுதல் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 125 எனில் விவரங்களின் சராசரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் 5 விவரங்களின் கூடுதல் ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இதனுடைய கூடுதல்லிருந்து அதனுடைய எண்ணிக்கை, விவரங்களின் கூடுதல்லிருந்து விவரங்களின் எண்ணிக்கையை நம்ம கழிக்கணும். கழிச்சோன்னா இந்த விவரங்களினுடைய சராசரி கிடைச்சிரும். ஓகேவா? விவரங்களின் சராசரிக்கான ஃபார்முலா நம்ம எழுதியாச்சு. விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. விவரங்களின் கூடுதல் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 125 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை மேலே எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் 125. ஓகேவா? பை விவரங்களின் எண்ணிக்கை. எத்தனை விவரங்களினுடைய கூடுதல்? எக்ஸ் ப்ளஸ் 5. அப்போ அதுதான் நமக்கு விவரங்களினுடைய எண்ணிக்கை. ஓகேவா? இப்போ இது என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். மேலே ஒரு பல்லுறுப்புக்கோவை வகுத்தல் இன்னொரு பல்லுறுப்புக்கோவையாக இருக்குது. ஸோ இது வந்து பல்லுறுப்புக்கோவைகளின் வகுத்தலை பயன்படுத்தி நம்ம என்ன செஞ்சிடலாம், இதனுடைய சராசரியை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம வகுத்தல் போட்டுக்கலாம். இங்கே வந்து அடுக்கு 3 இருக்குது, 2 அடுக்கு இல்லை, ஒரு அடுக்கு இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து மாறிலி இருக்குது. அப்போ இந்த அடுக்குகள் இல்லாததுக்கு நம்ம என்ன போடணும்? 0 போட்டுக்கணும். அப்போ பாருங்கள், எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர் டேம் இல்லை, ஸோ 0 எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாம். எக்ஸ் டேமும் இல்லை, ஸோ 0 எக்ஸ் போட்டுக்கிறேன். அடுத்தால மாறிலி உறுப்பு 125. ஓகேவா? அடுத்தால எதால் வகுக்கணுமோ அதை நம்ம வெளியில் எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ பாருங்கள், இந்த இதில் வகுக்கிற எந்த எண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே உள்ள முதல் டேமை வெளியில் உள்ள முதல் டேமால் வகுத்து பார்க்கணும். ஓகேவா? அப்போ வெளியில் உள்ளது எக்ஸ் கியூப், வெளியில் உள்ளது எக்ஸ். வெட்டு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இதில் வந்து 3 இருக்குது, 2ஆக மாறும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை கொண்டு இந்த 2 டேமையும் பெருக்கி நம்ம இங்கே எழுத போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரையும் எக்ஸையும் பெருக்கினா நமக்கு எக்ஸ் கியூப் வந்துடும். அடுத்தால ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? பை போடலாம். மைனஸ் போடணும். அடையாளத்தை மாற்றி நம்ம கூட்ட போகிறோம். அப்போ இது என்ன வரும்? மைனஸ் வந்துடும். இந்த ப்ளஸ் வந்து நமக்கு மைனஸ் வந்துடும். ப்ளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிரும். இங்கே 0 தான் இருக்குது. 0 கூட எதை கூட்டினாலும் நமக்கு அதே டேம் தான். அடையாளத்தோடு நம்ம எடுத்துக்கலாம். மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு டேமை நம்ம கீழே இறக்குறோம். 0 எக்ஸ். இப்போ இங்கே எந்த எண்ணை கொண்டு நம்ம பெருக்குனா இந்த எண் வருதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணணும்? இங்கே உள்ள முதல் டேம் 5 எக்ஸ் ஸ்கொயரை வகுக்கக்கூடிய எண்ணில் உள்ள முதல் டேம் எக்ஸால் வகுக்க போகிறோம். வெட்டு கொடுத்தீங்கன்னா மைனஸ் 5 எக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் 5 எக்ஸை கொண்டு இந்த 2 டேமையும் பெருக்கி இங்கே எழுத போகிறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் 5 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தால மைனஸும் ப்ளஸ்ஸும் மைனஸ் 5 25 எக்ஸ். ஓகேவா? இப்போ இதை அடையாளத்தை மாற்றி கூட்டுவோம். மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து ப்ளஸ் 25. 0 கூட எந்த நம்பரை கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் உள்ள டேமை நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ இதில் எந்த எண்ணை கொண்டு பெருக்கணும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே உள்ள முதல் டேமை இங்கே உள்ள முதல் டேமால் வகுங்க. 25 எக்ஸை எக்ஸால் வகுத்தா எக்ஸும் கேன்சல் ஆகும். ப்ளஸ் 25 இருக்குது. ஓகேவா? இப்போ இதை கொண்டு பெருக்கலாம். 25 எக்ஸால் பெருக்குனா என்ன வரும்? 25 எக்ஸ் கிடைக்கும். 25 5 கொண்டு பெருக்குனா 125 கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம இதில் அடையாளத்தை மாற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூட்ட போகிறோம். அடையாளத்தை மாற்றினா என்ன வரும்? இங்கே ப்ளஸ் மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ் மைனஸ். ப்ளஸ் 25 எக்ஸ் மைனஸ் 25 எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 125 மைனஸ் 125 கேன்சல் ஆயிரும். லாஸ்ட்டில் நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ நமக்கு விவரங்களினுடைய சராசரி, அதாவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இன்னும் எக்ஸ் ப்ளஸ் 5 விவரங்களினுடைய கூடுதல் அவங்க கொடுத்துருக்காங்க. எனில் விவரங்களின் சராசரி. ஸோ நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கையால் வகுக்கிறோம். வகுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 25ன்னு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் எனது விவரங்களினுடைய சராசரி. ஸோ லாஸ்ட்டு ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். தேர்ஃபோர் இதில் கிடைக்கிற ஈவு தான் அதனுடைய சராசரி. ஓகேவா? மீதி வந்து 0. ஸோ விவரங்களின் சராசரி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 25. ஓகேவா? இங்கே கிடைக்கிற ஈவை வந்து நம்ம எடுத்து எழுதியாச்சு. இவ்வளோதான் கணக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விவரங்களின்
சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. விவரங்களின் கூடுதல் பை விவரங்களின் எண்ணிக்கை. ஓகேவா? இதுக்கு முன்னாடி உள்ள கணக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் இதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கணக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.